டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஸ்டான்லி ஹாலின் ஆசிரியர் வில்ஹெல்ம் உண்ட். ஸ்டான்லி ஹாலின் ஆசிரியர் வில்ஹெல்ம் உண்ட். வளர்ச்சிசார் செயல்கள் பற்றி கூறியவர் ஹேவி கர்ஸ்ட். வளர்ச்சிசார் செயல்கள் பற்றி கூறியவர் ஹேவி கர்ஸ்ட். ஒழுக்க வளர்ச்சி கொள்கையை தந்தவர் லாரன்ஸ் ஏ கோல்பர்க். ஒழுக்க வளர்ச்சி கொள்கையை தந்தவர் லாரன்ஸ் ஏ கோல்பர்க். நுண்ணறிவு கட்டமைப்பு கொள்கையை கூறியவர் ஜேபி கில்போர்ட். நுண்ணறிவு கட்டமைப்பு கொள்கையை கூறியவர் ஜேபி கில்போர்ட். ஆளுமை உளவியலின் தந்தை ஜி.டபிள்யூ. ஆல்போர்ட். ஆளுமை உளவியலின் தந்தை ஜி.டபிள்யூ. ஆல்போர்ட். ஆளுமை பற்றிய முதல் நூலை எழுதியவர் ஜி.டபிள்யூ. ஆல்போர்ட். ஆளுமை பற்றிய முதல் நூலை எழுதியவர் ஜி.டபிள்யூ. ஆல்போர்ட். சாதித்து காட்டும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். சாதித்து காட்டும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். சமூக கற்றலும் ஆளுமை வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் ஆல்பர்ட் பண்டுரா. சமூக கற்றலும் ஆளுமை வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் ஆல்பர்ட் பண்டுரா. சமூக கற்றல் கோட்பாட்டை தந்தவர் ஆல்பர்ட் பண்டுரா. சமூக கற்றல் கோட்பாட்டை தந்தவர் ஆல்பர்ட் பண்டுரா. உற்றுநோக்கி கற்றல் பற்றி கூறியவர் ஆல்பர்ட் பண்டுரா. உற்றுநோக்கி கற்றல் பற்றி கூறியவர் ஆல்பர்ட் பண்டுரா. படிநிலை கற்றல் பற்றி கூறியவர் ராபர்ட் எம் காக்னே. படிநிலை கற்றல் பற்றி கூறியவர் ராபர்ட் எம் காக்னே. குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் லூயிஸ் எல் தர்ஸ்டன். குழு காரணி கோட்பாட்டை கூறியவர் லூயிஸ் எல் தர்ஸ்டன். மனத்திற்பங்கள் என்ற நூலை எழுதியவர் ஹொவார்டு காட்னர். மனத்திற்பங்கள் என்ற நூலை எழுதியவர் ஹொவார்டு காட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஹொவார்டு காட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஹொவார்டு காட்னர். பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஹொவார்டு காட்னர். பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை கூறியவர் ஹொவார்டு காட்னர். பயனுடைமை கொள்கையின் தந்தை ஜான் டூயி. பயனுடைமை கொள்கையின் தந்தை ஜான் டூயி. பயனுடைமை கொள்கை பயனளவு கொள்கையை கூறியவர் ஜான் டூயி. பயனுடைமை கொள்கை பயனளவு கொள்கையை கூறியவர் ஜான் டூயி. சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ. சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ. பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலின் மாணவர் ஹிப்போக்ரட்டஸ். அரிஸ்டாட்டிலின் மாணவர் ஹிப்போக்ரட்டஸ். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வில்ஹெல்ம் உண்ட். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வில்ஹெல்ம் உண்ட். உள இயற்பியலின் தந்தை ஜி.டி. பெட்ச்னர். உள இயற்பியலின் தந்தை ஜி.டி. பெட்ச்னர். உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் ஜி.டி. பெட்ச்னர். உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் ஜி.டி. பெட்ச்னர். சமூக வளர்ச்சி கொள்கையை வெளியிட்டவர் எரிக்சன். சமூக வளர்ச்சி கொள்கையை வெளியிட்டவர் எரிக்சன். வெப்பர் விதியை கூறியவர் இ.ஹெச். வெப்பர். வெப்பர் விதியை கூறியவர் இ.ஹெச். வெப்பர். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.